ஹாய், வணக்கம், வெல்கம் டு மெட்ராஸ் மன்னர். இன்னைக்கு காதல் ரீசெட் ரிப்பீட் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது ஏஎல் விஜய் டைரக்ட் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஸோ ஏஎல் விஜய்க்கு இன்னும் ரசிகர் கூட்டம் இருக்கிறதுனால அது கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனோட தான் இருந்தது இந்த படம். அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் வந்து ஜியா சங்கர் அவங்க வந்து ஒரு ஸ்காட்லாண்டில் வந்து ஒரு சோகமாக நடந்து போயிட்டு ஒரு இடத்துல போய் தன்னோட பேகு நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு ஒரு ஃபோன் பேசிட்டு கழட்டி வச்சுட்டு போய் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து படத்தோட ஸ்டார்டிங். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல காமிக்கிறாங்க, ஒரு 2-3 வீக்ஸ் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜியா சங்கர், மதுகேஷ் அண்ட் எம்எஸ் பாஸ்கர் இருக்கார். ஸோ மதுகேஷ் வந்து எம்எஸ் பாஸ்கர் சொல்கிறாரு என்ன நடந்ததுன்னு. அதுதான் வந்து ஸ்டோரி. அதே மாதிரி அர்ஜுன், அதாவது மலையாளம் ஆக்டர், அவர் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் கொண்ட காமெடியாக ஒரு நெகட்டிவ் ரோல் கொஞ்சம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஜெயபிரகாஷ் ஜெயாவோட அப்பாவாக நடிச்சிருக்காரு. படம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்காட்லாண்டில் எடுத்துருக்காங்க, ஸ்காட்லாண்டில் ஷூட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஏன் ஸ்காட்லாண்ட் போகிறாங்க, இவங்க ஊர் வந்து குன்னூர், ஏன் ஸ்காட்லாண்ட் போகிறாங்க அண்ட் வந்து ஒரு மியூசிக் காம்படிஷனுக்காக தான். இது ஒன்றும் பெரிய சஸ்பென்ஸ், ஒரு மியூசிக் காம்படிஷனுக்காக தான். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவில் வர ஒரு சின்ன ட்விஸ்ட் ஆகட்டும், கிளைமேக்ஸ் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் நீங்களே யோசிச்சுடுவீங்க, இதுதான் கிளைமேக்ஸாக இருக்குன்னு நீங்கள் யோசிச்சுவீங்க. பட் இருந்தாலுமே கிளைமேக்ஸில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஏஎல் விஜய் அவர்கள். இந்த படத்தோட மியூசிக் பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ஜெயராஜ். எனக்கு என்னமோ இந்த படத்தோட மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடுன்னு தான் சொல்லணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாம் பழைய மியூசிக் தான். அதே மாதிரி லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் ஒரு காம்படிஷனுக்கு அடிக்கிற மியூசிக் மாதிரி எனக்கு தெரியல, அவ்வளோ பெரிய இம்ப்ரெசிவாக அது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அது இம்ப்ரெசிவாக இல்லை. மியூசிக் ஓகே ஆவரேஜ் தான் மியூசிக். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவர் வந்து அரவிந்த் கிருஷ்ணா, யாருன்னு தெரியும், செல்வராகனோட ஆசான சினிமாட்டோகிராஃபர். இவருமே வந்து அவர் பங்குக்கு வந்து ஸ்காட்லாண்ட் ஆகட்டும், அப்புறமா அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன் ஆகட்டும், இதெல்லாமே வந்து கொஞ்சம் நல்லாவே சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கார். அதே மாதிரி குன்னூர் அதெல்லாமே வந்து நல்லா காமிச்சிருக்காருன்னு சொல்லலாம். படத்தோட எடிட்டர் வந்து ஆண்டனி. கட்ஸ் எல்லாமே வந்து பிரமாதமாக நல்லா பண்ணியிருக்கார் கட்ஸு. ஸோ என்ன தேவையோ அது கொடுத்துருக்காரு. மொத்தத்தில் பார்த்தா இந்த படம் எப்படி இருக்குதுன்னா, ரொம்ப மொக்கைன்னு சொல்ல முடியாது, ஓஹோ ஆஹானும் சொல்ல முடியாது. சைலண்டாக போயிட்டு அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் அடித்தாலுமே அது லேக் அடிக்காத அளவுக்கு இருக்குது. ஒரு கம்மியான ஆர்டிஸ்டோட ஒரு படம் எடுத்திருக்காங்க. முக்கியமாக ஜியா வந்து பயங்கர தமன்னாவை வந்து நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க. எங்கே பார்த்தாலுமே தமிழ் ஞாபகம் தான் வருது அடிக்கடி ஜியாவை பார்க்கும்போது. ஸோ அதனால் இந்த படத்தை வந்து ஒரு வாட்டி போய் டீசென்ட் வாட்ச் காக பார்க்கலாம். ஒரு சினிமா லவர்ஸ் என்றவங்க வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம். ஒரு பெரிய ஒரு சைலண்ட்டாக உட்காந்துட்டு ஒரு ஆவரேஜான ஒரு படம் பார்க்கணுன்னா போய் பார்க்கலாம். மற்றும் ஒரு படத்தினோட விமர்சனத்தோடய உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இருப்பது உங்கள் மெட்ராஸ் மன்னார்.